பூலோகத்திலே அதாவது கங்காதேவிக்கும் சங்கர மகாராஜனுக்கும் இருந்த 18 வயது உள்ள ஆண் மகன் தன் தந்தையாகிய சங்கர மகாராஜனுக்கு அதாவது பரிபாலனை கட்டிய கல்யாணம் பண்ணி அதற்காக மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை வெறுத்து பீஷ்மம் தரித்து கொண்டான். பூலோகத்திலே நம்ம அப்பா ஆசையா பொட்டாட்டியோட இருக்கட்டும், நமக்கு வாழ்க்கை தேவையில்லைன்னு இந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாது. அதனாலே தேவர்களை எல்லாம் அந்தரத்திலே நின்று பூமாரி பெய்து அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டும். ஜெய்தவரதனுக்கு நான் இன்று முதலாக பீசம் தரித்துக் கொண்டேன். இதன் பிறகு பதவி பட்டமோ என்னை கெட்டாது, நான் மனமுடிக்க போவது கிடையாது. ஆதலால் என் தந்தைக்கு ஒரு மகளாக கூடிய பரிமளத்தை கொடுத்தால் மனமுடித்து வைப்பேன். நான் ஆனந்த சந்தோஷம். அதாவது சந்திர மகாராஜன் ஏற்கனவே வந்து பார்த்தேன், சந்தித்தேன். அவர் மகனாகிய இளவரசராக வந்து தந்தைக்காக பெண் கேட்டார். நான் சரிதான் என்று சொன்னேன். அதாவது பீஷ்மம் தடுத்து கொண்டார். அதனால கேவலம் சொத்துக்காக சுபத்துக்காக தன் இன்பத்தை வெறுத்து தந்தை இன்பம் அடைந்து நான் திருமணம் செய்து அதிலே புத்திரம் இருந்து நாட்டை ஆண்டால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும்? சொந்தத்தால் யாராலும் அப்படிதான் நினைப்பார்கள். ஆமா, இரண்டாம் தரமாக கொடுத்தால் கேவலமான காரியம் பாவம் செய். அம்மா, காரியங்கள் போகலாம்.